முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டீனா, நான் உன் கனவுல ஒரு நல்ல செய்தியை உனக்காக சொல்ல போறேன். உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இப்போதே உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது என் செல்வமே. இத்தனை நாளா நான் கேட்டது எதுவுமே நடக்கலையே முருகா. நீங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பிள்ளையாகிய நான் கஷ்டப்படுறது உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு நீ கவலைப்பட்டு புலம்பி அழுது வருத்தப்பட்டு வேதனை அடைந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். இருந்தும் கூட நான் அமைதியா பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி நீ கஷ்டப்படுறதுக்கான காரணத்தையும் அதை பார்த்து நான் பொறுமையாக இருப்பதற்கான காரணத்தையும் கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சு கொள்ளும்படி உன் வாழ்க்கையில சில சம்பவங்களை நான் நடத்ததான் போறேன். இத்தனை நாளா நீ எந்த நல்ல செய்தியை பார்க்கணும், எந்த நல்ல செய்தியை கேட்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் உன் கனவில் நான் சொல்ல போறேன். அது நிச்சயமா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல விஷயமாக தான் இருக்கும். பிறப்புங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்காமல் அவங்க வாழ்க்கையில நிகழ்வது. அது ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் இறப்பும் அடுத்தவர்கள் பாராட்டி புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சரித்திரமா இருக்கணும். என் அன்பு பிள்ளையே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்நாள்ல நீ எதையாவது செஞ்சு சாதிச்சே ஆகணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். மனிதனா பிறந்த எல்லாராலும் சாதிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே தனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடினமாக உழைப்பதில்லை. ஆனா ஓ மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. வைராகியமா வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணமும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணுன்ற வைராகியமும் இருக்கும்போது நான் எப்படி உன்னை தோத்து போக விடுவேன்? உன்னுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று எல்லாருக்கிட்டே அன்பா பாசமா பொறுமையா இரக்கம் கொள்வது. அதே நேரத்துல அடுத்தவங்க என்ன செய்யறாங்க ஏன் செய்யறாங்கன்ற கேள்வியும் உனக்குள்ள உருவாக்கி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் அதை செய்யக்கூடிய மனிதர்களையும் உற்று கவனித்து பார் என் செல்வமே. அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்துக்கொள். எல்லாரும் போற பாதையிலேயே நீயும் போகாம நீ செய்யக்கூடிய விஷயங்களையும் நீ செய்யக்கூடிய செயல்களையும் ஒரு தனி பார்வையோட தனித்துவமா வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும். அது உனக்குள்ளேயே ஒரு தலைமை பண்பையும் கொடுத்துரும். கனவு காண்பவர்கள் எல்லாருமே தோற்பது கிடையாது. ஆனா கனவு மட்டுமே காண்பவர்கள் நிச்சயமா தோத்து போயிடுவாங்க. உனக்குன்னு ஒரு கனவு, அதாவது உனக்குன்னு ஒரு ஆசையும் லட்சியமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். சும்மா அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதாது. அந்த கனவை நனவாக்குறதுக்கு நீ என்ன முயற்சி செஞ்ச, அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு யோசி. ஆசையும் லட்சியமும் அனைவருக்கும் இருக்கு. ஆனா அதை அடைவதற்காக நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்றத நான் பார்ப்பேன் அல்லவா? ஒரு முட்டாளா இருக்கக்கூடியவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முட்டாளா இருந்துட்டோமே இத்தனை நாள் வாழ்க்கையில உணரும் போது அவன் அன்னையிலிருந்து புத்திசாலியா மாறி தன்னுடைய காரியங்களை எல்லாம் சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆனா ஒரு புத்திசாலி நம்ம தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலின்னு எப்போது தன்னை நினைக்க ஆரம்பிக்கிறானோ அப்போதே அவன் முட்டாளாக மாறி போய்விடுவான் தானே. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் புத்திசாலித்தனமும் இருக்கும். அதே நேரத்துல சில விஷயங்கள் முட்டாள்தனமாக செய்யக்கூடிய காரியமாகவும் இருக்கும். நீதான் உன்னுடைய செயல்கள்ல எது புத்திசாலித்தனம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமாக்கணும், எது முட்டாள்தனம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்றுமில்லாமல் போக செய்ய வேண்டும். எப்போதும் நான் தான் எல்லாம் தான் புத்திசாலி நினைக்காம உன்னுடைய காரியங்களை சிறப்பானதாக உயர்வானதாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய். கனவு என்பது தூக்கத்தில் காண்பது கிடையாது. உன்னை தூங்க விடாமல் செய்வதுதானே கனவு. உன்னுடைய கனவுகளை நிறைவாக்குவதற்கும் வெற்றியை பெறுவதற்குமாக நீ எப்போதும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நிழல் எப்போதும் உன்னை பின்தொடர்ந்து வருவது போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது நானும் உனக்கு வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் பின்னாலேயே வருவேன். நீ எதற்காகவும் எப்பயும் தயங்க வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் எந்த காரியத்தை செஞ்சாலும் முழு ஈடுபாடு இல்லாம சும்மா கடமைக்குன்னு செஞ்சினா வெற்றி அவ்வளவு சுலபமாக வந்து சேராது. அதே நேரத்துல வெறும் ஈடுபாட்டு மனசு ஒருமைப்பட்டு நீ முயற்சி செஞ்சால் மட்டும் உனக்கு வெற்றியும் கிடைச்சிடாது. எப்போதுமே வெற்றியோ தோல்வியோ ஒரு காரியத்தை செய்யும் போது உன்னுடைய உடலும் மனசும் மூளை மூணுமே ஒருங்கிணைந்து முழு கவனத்தையும் அந்த காரியத்தின் மீது இதை செய்யணும். அப்படி முழு ஈடுபாட்டோட முழு கவனத்தோட முழுசா தீவிரமா அந்த விஷயத்தை நோக்கி யோசிச்சு நீ செயல்களை செய்யும் போது அது நிச்சயம் உனக்கு வெற்றியில்தான் முடியும் என் செல்வமே. உன்னுடைய குறிக்கோள்ல நீ வெற்றி அடையணும்னா உன்னுடைய லட்சியத்தில் நீ இம்மியும் பிசகாமல் குறி வச்சு அதே சிந்தனையோடு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றியை பெற்றே தீருவாய். கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். உனக்கு மனசு கஷ்டமோ அல்லது பண கஷ்டமோ வரும்போது ஐயோ இப்படி கஷ்டம் வந்துருச்சே நினைச்சு பயந்து கண்ணை மூடக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த சமயத்துலதான் நீ கண்ணை திறந்து பார்த்து இன்னும் அதிகமா உன்னுடைய விஷயங்களை சரி செய்ய முயற்சி செய்யணும். எதை பார்த்து பயந்து கண்களை மூடி கொள்ளாதே என் செல்வமே.
நீ கண்ணை மூடுற நேரத்துல யாராவது உன்னை எதுக்காவது ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எப்போதும் கண்களை திறந்து வச்சுக்கிட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனமா பார்த்துக்கிட்டு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு தைரியமா உன்னுடைய வேலைகளை செய்யணும். சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு எந்த ஆலோசனையும் நான் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நீ ஏற்கனவே பல துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு இனி வாழ்வில் ஒருபோதும் தோல்வியே வராது என் செல்வமே. துன்பங்களை சந்தித்த நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து இன்பங்களை அதிக அளவில் பெறணும். உன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய எண்ணங்களாக மாத்திக்கோ. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய செயல்களாக நீ மாத்திக்கோ. நீ செயல்களை சிறப்பாக செய்யும் போது உன்னுடைய கனவுகள் சாதாரணமா சுலபமா உனக்கு நடந்து முடிஞ்சிடும். சில நேரங்கள்ல அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காம உன்னுடைய வழியில் நீ தனியாக செல்லக்கூடிய ஆளாக இருந்து விடு. தட்டி பறிச்சு அடுத்தவனை ஏமாத்தி காசு சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்துடலாம் நினைக்கிறவன் வாழ்க்கையில நீண்ட நாட்கள் வாழவே முடியாது. ஆனா அதே நேரத்துல அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், சரி போனா போகட்டும்னு விட்டு கொடுத்து போனவன் ஒருபோதும் கீழே விழுந்ததோ அழிந்ததோ கிடையாது என் செல்வமே. மனுஷன் எதுக்காக அடுத்தவனை ஏமாத்துறான்? தான் நல்லா இருக்கணும், தான் சொத்து சேர்க்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அடுத்தவங்களை ஏமாத்தி காசு சம்பாதிச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவர்களுக்கு தெரியவே தெரியாத உண்மை என்ன தெரியுமா? அடுத்தவரை ஏமாத்தி பிழைச்சவன் யாரும் நீண்ட நாட்கள் நீண்ட ஆயுளோட வாழ முடியாதுங்கிறது தான். ஒவ்வொருவரை ஏமாற்றும் போதும் நீ மனசுல நினைச்சுக்கணும், என்னுடைய ஆயுள்ல 1 வருடம் குறையுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டா யாரும் அவ்வளவு சுலபமாக தவறு செய்ய வர மாட்டார்கள் தானே. அதுக்கு பதிலா ஒருத்தர் தவறு செய்யறான், நம்மளை ஏமாத்துறான்னு தெரியும் போதும் போனா போகட்டும், எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு நீ விட்டு கொடுத்து போனீனா ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். விட்டு கொடுத்து போன உன்னை உன் வாழ்க்கையில நான் உயரச் செய்வேன். சிரிக்கும் போதுதான் உன் முகம் அழகா இருக்கு. நீ அன்பு காட்டும் போதுதான் உன் மனசு அழகா இருக்கு. நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழும் போதுதான் உன் வாழ்க்கையே அழகாக மாறும். ஆக மொத்தத்துல சிரிப்போடும் நம்பிக்கையோடும் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும்னு உன் வாழ்க்கையவே அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக நீயாகவே இருந்துட்டீனா எல்லாமே அழகாக மாறிடும் என் செல்வமே. உன்னுடைய கோபத்தை தூண்டுறதையே பல பேர் வேலையா வச்சுக்கிட்டு தப்பும் தவறுமா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? கவலைப்படாத. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான். அவர்களது மூளையும் அதை பத்தி தான் சிந்திக்குது. எப்பவுமே அவங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கோ அல்லது தவறுகளை சரி செய்யறதுக்கோ திருத்திக்கிறதுக்கோ முயற்சி செய்ததே இல்லை. அதனால்தான் மறுபடியும் தப்பு செஞ்சு தவறு செஞ்சு உன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள் அல்லவா? பல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி அல்லது அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் சரி அல்லது இந்த சூழ்நிலையில சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, தான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டாலே அடுத்தவங்களுக்கு கோபம் வராது. ஆனா மனிதன் சோம்பல்காரனாகவும் ஏமாற்றி பிழைப்பவனாகவும் அடுத்தவரை ஏற்றி பிழைப்பவனாகவும் இருக்கிறதுனால தப்பையும் தவறையும் செஞ்சு அடுத்தவனுக்கு கோபத்தை வரவழைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி உனக்கு கோபத்தை உண்டாக்கும் மனிதர் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்பாக கோபப்பட்டு எதையும் தூக்கி எறிஞ்சிடாத. அதுக்கு பதிலா கோபம் வரும்போது அந்த கோபத்தையே நீ தூக்கி எறிஞ்சிட்டு மனசை அமைதியா வச்சுக்கோ. உன்னால வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிட முடியும் என் செல்வமே. நீ முன்னேறி போகும்போது காதுகளை முடிக்கணும். இல்லாட்டி நீ முன்னேறிடக்கூடாதுன்றதுக்காக உன் காதுகள்ல எதிர்மறையாக எல்லா வார்த்தைகளையும் சொல்லுவார்கள். நல்லதே நினைச்சு முன்னேறி போய்கிட்டே இரு.